ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோ. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போட் வாட்ச் எக்ஸ்டெண்ட் ப்ரோ வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை இப்போ வந்து பார்த்து நடுவில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து போட்டிருந்தேன். ரீப்ளேஸ்மெண்ட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஒரு பெரிய அமௌண்ட் கூட வந்து பார்த்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன். 2வது டைம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட ப்ராடக்ட்டில் வந்து எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, அது என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஸோ எத்தனை நாள் நமக்கு வந்து ப்ராடக்ட்டில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்க, ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்த்தா ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தோன்னா 2000-2500 வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ நான் வந்து பார்த்தா அந்த பட்ஜெட்டில் நமக்கு எல்லாமே எல்சிடி டிஸ்பிளே தான் இருந்துச்சு. இல்லை நமக்கு வந்து பார்த்து வாங்குற ஆம்லெட் டிஸ்பிளே தான் வாங்கணும், அப்போ தான் நமக்கு வந்து ஓரளவுக்காக ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது, அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா போட் வாட்ச் எக்ஸ்டெண்ட் ப்ரோ அப்படின்னு ஸ்மார்ட் வாட்ச்னு வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட் டிஸ்பிளே இருக்குது, 60 இயர்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளூடூத் பிளானிங் எல்லாமே இருக்குது அப்படின்னு எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து இருந்துச்சு. ஓகே, ஒரு 1 டே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணேன், கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இஷ்யூ இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ டக்குன்னு சார்ஜர் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டேஸ்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து போட்டேன். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து போட்டாச்சு. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நமக்கு என்ன சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 பிஸ்னஸ் டேஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ் வந்து ஆகுது. மேக்ஸிமம் நமக்கு வந்து 20 டேஸ் வரைக்கும் ஆகுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே வந்து நடக்கிறது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பிஸ்னஸ் டேஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. மினிமம் 10 டேஸ் ஆகுது, மேக்ஸிமம் நமக்கு வந்து 12 டேஸ் ஆகுது. ஆனால் நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட் வந்து குறை சொல்ல முடியாது, லேட் ஆகுது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரிட்டர்ன் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட் டைம் நமக்கு சென்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் நமக்கு வந்து திரும்ப கிடச்சிருச்சு. ஸோ நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணேன், பேட்டரி இஷ்யூ வந்து எதுவுமே கிடையாது. நான் நார்மலாக போயிட்டே இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 2 மாதம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தா 2 மாதம் கழிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறது, இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வாங்கினோமே, மறுபடியும் அதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே, கொஞ்ச நாள் அப்படியே போட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் அவுட்டில் யூஸ் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு வந்து டைம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3500 கிட்ட கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஓகே, 27/12/2022 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ப்ரோட் ப்ராடக்ட் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படி இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா போட் வாரண்டி கிளைம்னு போடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா போட் வாரண்டின்னு வரும். அந்த போட் வாரண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் குரூப்னு இருக்கும். ப்ராடக்ட் குரூப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரா இல்லை ஹெட்ஃபோனா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வாட்சான்னு கேட்டிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட் வியரபிள்ஸ் தான் நம்மளோட ஸ்மார்ட் வாட்ச். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போட் வியரபிள்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டோட நேம் வந்து என்டர் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போட் வாட்ச் எக்ஸ்டெண்ட் ப்ரோ ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்கோட் முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பேஜில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓடிபி வரும், ஜஸ்ட் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸு, உங்கள் லொக்கேஷன், ஸோ அந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் பில்லுன்னு இருக்கும். ஸோ இன்வாய்ஸ் பில் வந்து ரொம்ப கண்டிப்பாக தேவை. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பில் காப்பி அதை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரீசன் செலக்ட் பண்ணுங்கள். கேப்சா வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் நம்பர் வரும். அந்த டிக்கெட் நம்பர் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது போட் ப்ராடக்ட் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் போய் ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 27ஆம் தேதி வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால் வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேமில் கரெக்டாக போட்டதுக்கப்புறம் எனக்கு 28ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிடுச்சு. 28ஆம் தேதி முடிச்சக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா Produtcs கால் வருது. ஸோ நம்ம ஏரியாவுக்கு வந்து கொரியர் வந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க, நம்ம தான் போய் கொடுக்கணும். ஸோ நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் டே வரேன் அப்படின்னு நான் வந்து 29ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா காலைல கொண்டே கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்டையும் ஷிப் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அன்றைக்கே மெசேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்து 2/1/2023 அன்றைக்கி நம்மக்கிட்ட போட் தரப்புலேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்புக்கு வந்து வந்துருச்சு, டெஸ்டிங் அப்போ வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டே 3/1/2023 அன்றைக்கி நமக்கு வந்து பார்த்து 2 மெசேஜ் வந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தா ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்துச்சு. ஸோ அதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தரோம் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் உங்கள் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து அவைலபிள் இல்லை அப்படின்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு பார்க்குறோம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 72 ஹவர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணவே இல்லை. ஸோ 4, 5, 6, 7, 8, 9, 10,
11, 12. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக பிரச்சனை முடிஞ்சது 12 days தான். இந்த 12 days நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 72 hours வந்து முடிஞ்சிச்சு. ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான கால் வரல. ஸோ அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் வந்து கான்டாக்ட் பண்ணோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சார் இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு டீம் இருக்குது. ஸோ அந்த டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க இன்ஃபார்ம் பண்ண வந்து என்ன சொன்னாங்க வந்து பார்த்தா 2 business days வந்து ஆகும் சார், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிளியர் ஆகும் அப்படின்னாங்க. நம்ம 2 business days வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு வந்து வரல. மறுபடியும் வந்து பார்த்தா கஸ்டமர் கேர் வந்து கான்டாக்ட் பண்ணேன். மேம் 2 business days சொன்னீங்க, அப்போ 2 business days முடிஞ்சிருச்சு, இன்னும் வந்து பார்த்தா வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே சார் நாங்கள் சாரி ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 business முடிகிற ஒரு லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிய போகுது. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்துச்சு. ஸோ இந்த கால் தான் மிக முக்கியமான கால். ஓகே, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட ஏஜென்ட் வந்து பேசினார். அவர் என்ன சொன்னார் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அவைலபிளாக இல்லை அப்படின்னாங்க. ஓகே என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது 2 ஆப்ஷன் சொன்னாங்க. ஸோ இப்போ சார் உங்ககிட்ட வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பிளாக் கலர் வந்து அவைலபிளாக இல்லை, ரெட்டு ப்ளூ இருக்குது, அதை வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டேன். சார் ரெட்டு ப்ளூலாம் ஒரு கலரா சார், அதெல்லாம் யார் சார் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் ரெண்டுமே எனக்கு வேணும், ஐ நீட் ஒன்லி பிளாக் கலர் சார் அப்படின்னு. ஸோ பிளாக் கலர் அவைலபிளாக இல்லை அப்படின்னா சரி வேறு என்ன ஆப்ஷன் கேட்டபோது 80% ரீஃபண்ட் வாங்கிக்கிறீங்களா கேட்டார். ஸோ 80% அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம். 3500க்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து 2800 வந்துச்சு. 2800 ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே ஸோ அக்செப்டட். ஸோ ரீஃபண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்ட்டு. ஓகே சார் ரீஃபண்ட் ஓகேவா, கன்ஃபார்மா, ஓகே சார் கன்ஃபார்ம்னாங்க. அவர் கால் வந்து கட் பண்ணிட்டு ஓகே நான் வந்து ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தா லிங்க் வந்துச்சு. அந்த லிங்க்கில் வந்து பார்த்தா அமௌண்ட் வந்துட்டு 2100 வந்துச்சு. ஏன்னா 2800 தானே ரீஃபண்ட் அமௌண்ட், 2100 எதுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நான் கஸ்டமர் கேர் கனெக்ட் பண்ணேன். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரியறதில்ல. நம்ம டிக்கெட் நம்பரும் சொன்னதுக்கப்புறம் ஓகே சார் இதுக்கு வந்து பார்த்தா தனி டீம் இருக்குது சார், அவங்க தான் சார் செக் பண்ணுவாங்க, எங்களால் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன தான் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து பார்த்தா ஸ்டேட்டஸ் தான் சொல்லுவாங்களாமா. இந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஆஃபீஸில் வச்சுட்டு டிக்கெட் நம்பர் போட்டு செக் பண்ணிட்டு போயிடலாம். அந்த ஸ்டேட்டஸ் வந்து இவங்க தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த போட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணும்போது நம்ம என்ன இஷ்யூன்னு கேட்போம். அவங்க வந்து பார்த்தா இதுக்கு ஒரு தனி டீம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அவங்களால வந்து ஜஸ்ட் டிக்கெட் நம்பர் வந்து பார்த்து டிக்கெட் நம்பர் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் தான் நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது நமக்கு வந்து தேவையில்லாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போர்டு ஆஃபீஸில் வெப்சைட்லேயே பார்த்து முடியும். ஸோ நீ கஸ்டமர் கேர்னா நம்மளோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்குன்னு வந்து தனி டீம் இருக்காங்க. சரி தனி டீமுக்கு வந்து கனெக்ட் பண்ணால் கூட பரவாயில்ல. ஸோ அவங்க வந்து 2 business days வந்து கால் பண்ணுவாங்க சார் அப்படின்றாங்க. அந்த 2 business daysக்குள்ளே வந்து பார்த்தா அவங்க கண்டிப்பாக கால் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் என் ஸ்க்ரீன்ஷாட் வந்து காட்டுறேன் பாருங்கள், நான் எத்தனை நேரம் வந்து கால் பண்ணியிருக்கேன், எத்தனை நிமிஷம் வந்து பேசியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடச்சிச்சு. ஸோ மறுபடியும் நான் வந்து கொஞ்சம் கடுப்பாகி நான் வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் போட்டேன். அந்த ட்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் போட் மை டிக்கெட் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டு ஐ வில் சென்ட் த ப்ராடக்ட் December 13 பட் ஸ்டில் ஐ டிட் நாட் கிவ் எனி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு போட் தரப்புலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஹலோ கூகுள், உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2800 அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிட்டோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 days வந்து கிரியேட் ஆயிடும் அப்படின்னுச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. போட் 2800ன்றாங்க, ஆனால் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2100 வருது. ஏன்னா லிங்க் ஒன்றுமே புரியல அப்படின்னுட்டு யோசிச்சிட்டே இருந்தோம். மறுபடியும் வந்து கஸ்டமர் கான்டெக்ட் பண்ணும்போது சேம் கதை. ஸோ 2 business days கண்டிப்பாக உங்க கூப்பிடுவாங்க, நீ கவலைப்படாது அப்படின்னாங்க. அது வந்துருச்சு. அப்புறம் எப்படியோ கூப்பிட்டாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம். ஓகே அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் வந்துச்சு. அவங்க கிட்ட வந்து கிளியராக கேட்டேன். 2800 ரீஃபண்ட் அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் ஒன்லி ரிசீவ் வந்து பார்த்தீங்கன்னா 2100 சொன்னேன். ஓகே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. போட் நீங்கள் ஏதோ ப்ராடக்ட் வாங்குறீங்க, அது ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 80% ரீஃபண்ட் பண்ணுவோம். 3 மாதத்துக்குலேருந்து 6 மாதத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 60% வந்து பார்த்து ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து 60% ரீஃபண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் தான் சார் 2100 அப்படின்றாங்க. ஸோ இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை மேம், எனக்கு வந்து பார்த்து 2800. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னா. சாரி சார் தட்ஸ் நாட் மை மிஸ்டேக் சார், உங்களுக்கு வந்து 2800 தான் சார் ஃபைனல் அமௌண்ட் அப்படின்னா. ஸோ உங்களோட ஃபைனலுக்கு உங்களோட ஏஜென்ட் யார் கஸ்டமர் கேர் யார்ட்டையா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு பேசுகிறேன், என்னால் வந்து 2800 கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே முடியாதுன்னு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆடியோ கிளிப் வந்து இன்சர்ட் பண்ணுற கேளுங்க. I have checked your all case history and also I have checked the slap date. So that's why I'm calling you right now and I'm extremely sorry it is not possible, sir. Ma'am, can you connect any manager like this HR, like any connect, ma'am? Please, I will explain them. Okay. You can connect Right your now higher officials. Yes, sir. Right now it is not. Yes, sir. Right now it is not possible, sir, because the update is same. If there is any changes in the update, for sure I'll do for you. So I'm extremely sorry again, sir. Apart from this, is there anything else from my side that may assist with you? Ma'am, what can I do now, ma'am?
Okay, right now, as I told, as per your confirmation, we'll initiate the 60% As refund for your that, no, product no, no. As because I did not accept the diet, bro. As I confirm, I did not give any confirmation. I did not give any okay, 40%, 60%. I did not give any confirmation, ma'am. I did not give any. okay. Yeah. Yes, sir. I'm extremely sorry, sir. But while complaint registration, you have selected the wrong purchase date, and that you have confirmed, and we have also checked that. So first mistake was happened from your end, sir. Because of that reason, whole misunderstanding has happened. So I'm extremely sorry. Right now, it is not Ma'am, possible to change the in confirmation. your one in your one mistake, I will lost my for 600 rupees, ma'am. 600 700 rupees. Okay, I'm extremely sorry, sir, but it is Sorry, not sorry, possible right what? now to change the What? Sorry, confirmation. ma'am. Sorry, that's not changes. Any changes, right? Yes, I know, sir. I know that the story can't change any Yeah. confirmation and Your sorry it will cannot not the change anything, right? resolution, yes, sir. And it's not the resolution of your problem, but I'm extremely sorry, sir. It is not possible to change any confirmation, to change your confirmation. So, not possible to provide the 80% refund or also not possible to replace the product with different model or different color once we have. இப்போ வந்து அந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கஸ்டமர் கேர் ஏஜென்ட் வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ₹2500 தான் ஃபைனல் அமௌண்ட் அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளாலையும் வந்து பார்த்தா ஒன்றுமே பண்ணவே முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த கஸ்டமர் கேர் ஏஜென்ட் அவர் வந்து நம்ம கால் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் நமக்கு 100% வந்து பார்த்தா புரிய மாதிரி சொல்ல. ஸோ ஒரு 6 மாதம் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து 60% ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்ல 80% சொன்னால தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தா அவங்க சைடில் பண்ண மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, வேறு ஆப்ஷனே வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் நான் திரும்பி சொன்னேன், சரி எனக்கு அதை கொடுங்க, எனக்கு திரும்பி அந்த ப்ளூ கலரோ சோப்பு கலரோ ரெண்டில் ஏதாவது வாட்சை கொடுங்க அப்படின்னா, சாரி சார் நீங்கள் வந்து ரீஃபண்ட் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்றது பாரு எப்படின்ட்டு. ரீஃபண்ட் நான் அக்செப்ட் பண்ணேன். ரீஃபண்ட் யாரை அக்செப்ட் பண்ண வச்சது? நீங்கள் தான் 80% சொன்னீங்க, அதனால் அக்செப்ட் பண்ணேன். அவங்க வந்து நீங்கள் ரீஃபண்ட் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் வந்து 2500 தான், இது உங்களுக்கு அந்த பழைய ரீப்ளேஸ்மெண்ட்லாம் தரமாட்டோம், உங்களுக்கு ரீஃபண்ட் மட்டும் தான் அப்படின்ட்டாங்க. ஸோ நானும் வந்து பார்த்துட்டுலாம் ட்வீட் பார்த்தேன். ஸோ திரும்பி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ எத்தனை டைம் வந்து நம்ம கால் பண்ணுறது, இது மேலே பண்ணவே முடியும்னு சொல்லிட்டு ஓகே அந்த 2500 வந்து பார்த்தா அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது லிங்க் கொடுத்துருந்தாங்க. லிங்க்கில் போய் நம்ம அட்ரஸ்லாம் போட்டு நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸாக கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தா போட் பக்கமே வர மாட்டேன் அப்படின்னு திரும்பி வந்துட்டேன். இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதை வந்து நடந்துச்சு இந்த ரீசெண்ட் டைமில். ஒரு போர்டோட ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடு மிஸ்டேக் தான். பட் நம்மளை வந்து பார்த்தா ஒத்துக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து 80% சொன்னாலும் மட்டும் தான் நான் அக்செப்ட் பண்ணேன். ஸோ 60% தான் கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த ப்ளூ பிளாக் வாங்கியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிடுச்சு. இந்த போர்டோட வாட்ச் எக்ஸ்டெண்ட் ப்ரோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹3500, எனக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து ₹2500. எனக்கு ஃபைனலாக வந்து பார்த்தா ₹1400 அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து ஏமாறாமல் இருந்துக்குங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் வந்து போட்டு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ சின்ன பிரச்சனை இருக்குது, நிஜமான பிரச்சனை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணுங்கள். இல்லை போகிறனால சின்ன ப்ராப்ளம் அந்தளவுக்கு வந்து பெருசாக இல்லை அப்படின்னு நீங்களே வச்சுக்கோங்க. அந்த ரிட்டன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கு வந்து நான் ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருக்கேன். 2 டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 days ஆகுது, மேக்ஸிமம் நமக்கு வந்து 20 days கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் கேர் இருக்குது. ஸோ ஆனால் அது வந்து பார்த்தா கிளியராக இருக்காங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரீஃபண்டோ வந்து பார்த்தா கரெக்டாக பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தா கொஞ்சம் லேட்டாக பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கஸ்டமர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு கொஞ்சம் நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தா பரவாயில்ல. ஜஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட் வெப்சைட்டில் டிக்கெட் நம்பர் போட்டாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு காட்டிடுது. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் நாங்கள் வந்து பார்த்து அங்கேயே பார்த்துக்குவோம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி டீம் இருக்குன்றீங்க, அந்த டீம் வந்து பார்த்தா நமக்கு எப்போ கால் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அந்த கால்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட் ஃபிக்ஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட் ப்ராடக்ட்லேருந்துட்டு நான் வந்து கற்றுக்கிட்டது. ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட ப்ராடக்ட் எதுவுமே நல்லா இல்லை, அதெல்லாம் வாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. போட்டோட ப்ராடக்ட் எல்லாமே கண்டிப்பாக வந்து நல்ல வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் இப்படி நடக்கும், இப்படி ஆச்சு எனக்கு. ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா கதை. இதே மாதிரி நீங்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்ன மாதிரி இருக்கீங்களா? ஸோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ் இதெல்லாமே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.